சங்கீதா மேம், ஐ நோ இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது, இது வந்து உங்கள் பர்சனல், உங்கள் ஃபேமிலி. பட் என் மனசில் ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ நாள் இல்லாமல், இவ்வளோ வருஷம் இல்லாமல், எலெக்ஷன் பக்கத்தில் இருக்கும்போது இந்த நேரத்தில் இவ்வளோ டீட்டெயில் அலிகேஷன் வந்து தேவையா? இவ்வளோ டீட்டெயிலாக ஒரு அலிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னும் போது அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வரணும்னு நினைச்சது ஒரு தப்பா? ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். என்ன உலகம் இல்லைங்க இது. நீங்க ஒரு மனுஷனை எத்தனை பேர் தாங்க அடிப்பீங்க? எத்தனை பேர் தான் அடிப்பீங்க? அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வரணும்னு நினைச்சது ஒரு தப்பா? அப்பா ஆத்தாடி, கொஞ்சமாச்சும் கேப் விட்டு அடிக்கலாங்க. அந்த மனுஷனா இருக்கிறத விட்டு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ஒவ்வொன்னா கடந்து போயிட்டு இருக்காரு. அவர் இடத்துல நான் என்னெல்லாம் வச்சு பார்த்தேன். ஐயோ, நான்லாம் எந்திரிச்சிருக்கவே முடியாதுங்க. ஐயோ, எத்தனை அடி! சென்ட்ரல் இருந்து ஸ்டேட் வரைக்கும், லெப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும், நேத்து முளைச்ச காலம், இன்னைக்கு முளைச்ச கொசு, வரவங்க போறவங்க எல்லாம் அவர் வந்து நோன்றதுன்னா ஒரு மனுஷன் எவ்வளவுதாங்க இதெல்லாம் தாண்டி போக முடியும்ல? பா, அயன் ஹார்ட்டட் பர்சனுங்க, இல்ல மேன் ஆஃப் ஸ்டீல். எவ்வளவு அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு பாருங்களேன். பட் சங்கீதா மேம், ஐ நோ இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது, இது வந்து உங்கள் பர்சனல், உங்கள் ஃபேமிலி. பட் என் மனசில் ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ நாள் இல்லாமல், இவ்வளோ வருஷம் இல்லாமல், எலெக்ஷன் பக்கத்தில் இருக்கும்போது இவ்வளோ டீட்டெயிலாக ஒரு அலிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னும் போது அந்த மனுஷனை ஊரே லவ் பண்ணுதுங்க. அவருக்கு பிடிச்சவங்களாம் கோடி பேர் இருக்காங்க. சரி, அகெயின் மறுபடியும் ஐம் சாரி, நான் வந்து பர்சனலாக பேசக்கூடாது. பட் இந்த நேரத்தில் இவ்வளோ டீட்டெயில் அலிகேஷன் வந்து தேவையா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. சாரி, இது பர்சனல் விஷயம், அதை பற்றி பேசக்கூடாது. பட் தளபதி சார், பல பிரச்சனையை கடந்து வந்துட்டீங்க. டெஃபினட்டாக நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அது ஏதோ கண்ணை மூடிக்கிட்டு காற்றுல கத்தி வீசுற மாதிரி தான் இருக்கும். பட் ஐ எம் வெரி ஷுவர் இந்த பிரச்சனையும் நீங்கள் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணி இதுலேருந்து வெளில வருவீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம், அஸ் அ தளபதி ஃபேன், அஸ் அ தளபதி வெரியன், இந்த வருஷம் இல்லை, இந்த மாதம் இல்லை, அடுத்த மாதம் இல்லை, எலெக்ஷன் மாதம் இல்லை, அடுத்த வருஷம் இல்லை, இன்னும் பல நாட்களுக்கு உங்களை நிம்மதியாக விட மாட்டாங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட்டை நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். வி ஸ்டாண்ட் வித் தளபதி விஜய். ஸோ திஸ் இஸ் கோன் பி த மோஸ்ட் யூஸ்டு டெம்ப்ளேட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். தளபதி சார், வி ஸ்டாண்ட் வித் யூ. எந்த பிரச்சனையா இருந்தாலும் தில்ல ஃபேஸ் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். என்னன்னாலும் பார்த்துக்கலாம். அந்த ஆண்டோனே நம்ம பக்கத்தில் இருக்கான். நடிகர் அருண்ராஜன் தான் இந்த வீடியோவை அவரோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல வி ஸ்டாண்ட் வித் தளபதி விஜய் அப்படிங்கிற கேப்ஷனோட ஷேர் பண்ணியிருக்காரு. தளபதி விஜயோட மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்கிற செய்தி பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. அந்த மனுல சங்கீதா அவர்கள் விஜய் மேல பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. 2021 இருந்தே விஜய் அவர்கள் ஒரு நடிகையோட திருமணம் மீறிய உறவுல இருக்காரு. பேச்சுவார்த்தை நடத்தியும் எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சது. அந்த நடிகை அவர் கூட எடுத்த போட்டோஸை சோசியல் மீடியால ஷேர் பண்றது எனக்கும் என்னோட குழந்தைகளுக்கும் அவமானமா இருக்கு. அந்த நடிகையோட ஏற்பட்ட தொடர்பால நான் ரொம்பவே தனிமை படுத்தப்பட்டேன். இதனால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளான. இது தொடர்பா பல ஆதாரங்கள் இருக்கு, தேவைப்பட்டா அதையும் சமர்ப்பிக்க தயார்னு சங்கீதா அவங்க கணவர் விஜய் கிட்ட இருந்து விவாகரத்தை கேட்டு தாக்கல் பண்ணியிருக்கிற மனுவில் இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. சங்கீதா அவர்களோட இந்த செயலுக்கு ஆதரவும் சில எதிர்ப்புகளும் வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில நடிகர் அருண்ராஜனோட இந்த வீடியோ சோசியல் மீடியால பேசுபொருளா மாறி இருக்கு. இவர் ஏற்கனவே ஜூலி தளபதி விஜயை தாக்கி பேசினதுக்கும் ஜூலியை தாக்கி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.